ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சின்ன பர்ச்சேசிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஒன்றும் இல்லை, வீட்டுக்கு தேவையான க்ராசரி ஐட்டம்ஸ் தான் வாங்குறதுக்கு நானும் என் ஹஸ்பண்டும் ஆஃப்டர்நூன் கிளம்பிட்டோம். குழந்தைங்கள தூங்க வச்சுட்டு நாங்கள் 2 பேரும் கிளம்பியாச்சு. போகிற வழியிலே பெட்ரோல் போட்டு அப்படியே போய்கிட்டு இருந்தோம். என்ன தான் இப்போ ஆன்லைன் ஷாப்பிங், சூப்பர் மார்க்கெட் ஷாப்பிங்லாம் இருந்தாலுமே கூட லோக்கல் ஷாப்பில் போய் ஒரு பில் எழுதி கொடுத்துட்டு வாங்கிட்டு வர்றது நமக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்த மாதிரி இருக்கும். எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்றைக்கி அந்த மாதிரி தான் ஒரு ஷாப்பிங்காக கிளம்பிட்டோம். வீட்டில் வச்சே பில்லாம் எழுதியாச்சு. பில் எழுதி கொண்டு போயிட்டுருக்கோம். சின்ன சின்ன வேலைகள் வேறு வேறு கடைகளில் இருக்குது. அதையும் முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு வர போகிறோம். அவ்வளோதான். என் ஊர்லேருந்து திருநெல்வேலி போகிற ரூட் இது. திருநெல்வேலி கோட்டு, அப்புறம் அங்கே உள்ள பெல் ஸ்கூல் இதுதான் நம்ம க்ராஸ் பண்ணிகிட்ருக்கோம் இப்போது. ஸோ அப்படியே போயிட்டு நேராக பேங்க்கு போகிறோம். ஏன்னா பேங்க்கில் ஒரு சின்ன வேலை இருக்குது. ஸோ அந்த வேலையை போய் முடிச்சுட்டு எஸ்பிஐ அக்கௌண்ட்டில் போய் பணம் போட வேண்டியது இருந்தது. ஸோ பணம் போட்டுட்டு அங்கேருந்து நம்ம கடைக்கு போகிறோம். நான் இன்றைக்கி டவுனில் உதுமான் ஸ்டோர் அப்படின்ற கடைக்கு தான் போகிறேன். நாங்கள் எப்போதுமே அங்கே தான் வழக்கமாக ஜாமான் வாங்குவோம். ஒரு 2.5 மாதத்துக்கு இந்த மாதிரி வாங்கிட்டோம் அப்படின்னா 2.5 மாதத்துக்கு தாராளமாக ஓடும். ஏன்னா நம்ம நிறைய பேர்லாம் கிடையாது எங்கள் வீட்டில். பெரியவங்க 3 பேர், சின்னவங்க 2 பேர், அவ்வளோதான். ஸோ எங்களுக்கு தேவையான ஜாமான்கள் எல்லாமே இங்கேயே வாங்கிடுவோம். அது இல்லையே இது இல்லையேன்னு யோசிக்காமல் அந்த 2 மாதம் தாராளமாக போகும். ஸோ அதனால் இப்படி வாங்கி வச்சுக்கிறது. சீகக்காய் பார்த்தேன், 1 கிலோ ரூ. 150 அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ நான் இன்றைக்கி இதை வாங்குகிற பிளானில் போகலை, அதனால் இதை வாங்கலை. சரி, நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கிளம்பிட்டோம். பில்லை கொடுத்தோம். 1/2 hour ஆகும்னாங்க. சரி, வெளி வேலைகளை முடிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் ஒரு ஜூஸும் அவங்க ஒரு டீயும் குடித்தாங்க. குடிச்சிட்டு பையனுக்கு வாட்டர் பாட்டில் வாங்க வேண்டியிருந்தது. ஸோ ஒரு பிளாஸ்டிக் கடைக்கு வந்து வாட்டர் பாட்டிலும் வீட்டுக்கு வாரியலும் தேவைப்பட்டுச்சு. ஸோ அதையும் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். நிறைய திங்ஸ் இருந்தது. பார்க்குறதுக்கு எல்லாமே அழகாக இருக்கும். ஆனால் பார்க்குறதெல்லாம் வாங்குகிற பழக்கம் எனக்கு சுத்தமாக கிடையாது. தேவையில்லை அப்படின்னா அது எவ்வளோவா இருந்தாலும் வாங்க மாட்டேன். ₹5 இருந்தால் கூட அது எதுக்கு அப்படின்ற மாதிரி தோணும். எல்லாத்தையும் வாங்கிட்டு கடைக்கு போய் ஜாமானையும் எடுத்துகிட்டு வர்ற இடத்துல பார்த்தா சரியான மழை. என்ன பண்ணுறது, அப்புறம் 1/2 மணி நேரம் கிட்ட ஒரு இடத்துல ஒதுங்கி நின்று மழை கொஞ்சம் வெறிச்சதுக்கப்புறம் தான் வந்தோம். அப்புறம் அவங்களோட ஃப்ரெண்டோட கடையில் போய் அவங்க ஃப்ரெண்டை பார்க்குற மாதிரி இருந்தது. ஸோ அவங்க ஃப்ரெண்ட் அங்கே தான் ஒர்க் பண்ணுறாங்க. அங்கே போய்ட்டு ஒரு சிக்கன் சம்சாவும் சிக்கன் ஷவர்மாவும் வாங்கி சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. அந்த மழைக்கும் இந்த சூடான ஷவர்மாக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ போனதுக்கு இது பிரோஜனம்டா அப்படின்ற மாதிரி வாங்கி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து பில் எல்லாம் சரி பண்ணி பொருட்கள்லாம் கரெக்டாக வச்சுருக்காங்களா அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய திங்ஸ் வாங்கியிருக்கிறதுனால நம்ம கடையில் வச்சு எதையுமே செக் பண்ண மாட்டோம். ஸோ வீட்டில் வந்ததுக்கப்புறம் தான் எல்லாத்தையுமே செக் பண்ணோம். எல்லா திங்ஸையும் பார்த்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ரீஃபில் பண்ணி வச்சாச்சு. அதை பண்ணி வைக்கும்போதே நமக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். சரி, இன்னும் 2 மாதத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் மார்னிங் டிஃபன் என்னடா செய்ய அப்படின்னு எதுவுமே யோசிக்காமல், ஏன்னா வீட்டில் பொருள் இருக்கும், இன்றைக்கி என்ன இருக்கோ அதை வச்சு சமைச்சிடலாம் அப்படின்ற ஒரு பிளானிங்கோட எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போகும். இந்த மாதிரி நீங்களும் பண்ணுவீங்களா? எங்கே பர்ச்சேஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள்.